கற்பூரகாந்ததேகாய பிரம்மமூர்த்திதராய வேதசாஸ்திர பரிஜ்ஞாய தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதை மிக சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன். காரணம், எதிர் வருகின்ற 2025வது வருஷத்துக்கு உண்டாகின ஒரு அற்புதமான கிரக சூழல் என்பது நமக்கு இப்போ நன்றாக இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் 12 ராசிகளுக்கு எத்தகையான சிறப்புகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கிறோம். வரக்கூடிய யோகங்கள், அவயோகங்கள், வரக்கூடிய அதிருஷ்டங்கள், அது போலவே ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் நம்ம அலசி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 12 ராசிகளுக்கு பார்க்கும்போது பொதுவான ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படி நம்ம பார்த்துக்கோ. டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது, டிசம்பர் மாதத்தில் நமக்கு பிரதான ஒரு ஆண்டு கிரகங்களாகிய சனி பகவான் பலமான இடத்துல கும்பத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். நாம் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். சனி பகவான் அடுத்து சனி பயிற்சி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி 2025 வரை சூப்பரான ஒரு பொசிஷனில் இருக்கிறார். நமக்கு நன்மையை செய்யக்கூடிய நிலை. இந்த வக்கரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் என்ற ஒரு கருத்தினை நம்ம பதிவிட்டு இருக்கிறோம். அதுபோல அவர் சதயத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். நமக்கு விசேஷமான யோகம் தரக்கூடிய நிலை. ஏன்னா காரணம் என்றால் அது ஒரு விசேஷமான ஒரு பலத்தை தரக்கூடியதாக, யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அதுபோல் குரு பகவானும் நமக்கு அவர் வக்கரத்தில் ரோஹிணி நட்சத்திர சஞ்சாரத்தில் இருக்கிறார். சந்திர பகவானோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் நட்சத்திரம் குரு பகவானுக்கு எப்பவுமே ரொம்ப பிரியமானதாக இருக்கும். ஆக ரோஹிணியில் அவர் வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை. குரு பகவான் உங்களுக்கு ரிஷபத்தில் மிகப்பெரிய ஒரு யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்றது நன்றாக நமக்கு புரிகிறது. ஆக அடுத்து குரு பயிற்சி வரை அவர் அந்த இடத்துல இருப்பார். ஆக நமக்கு மே 15ஆம் தேதி அவர் மாற போகிறார். அவர் மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ நம்ம பார்க்கலாம். அதுவரை விசேஷமான நன்மை நமக்கு அவர் தரப்போகிறார். அடுத்து ராகு கேதுகள் ஆண்டு கிரகங்கள் 1.5 ஆண்டுக்கு நாம் எடுத்துக்கொண்டால், ராகு பகவான் நமக்கு உத்திரட்டாதி சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனி ராகு ஒப்பான ஒரு கிரகம். சனி போலவே கொடுப்பவன் இல்லை, அது போலவே ராகு போலவே ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் நமக்கு சிறப்பான நிலையில் இருக்கிறது. ஆக எதிர்பாராத தனயோகத்தை நமக்கு நிச்சயமாக தர காத்திருக்கிறது. அதே போல கேதன் எடுத்துக்கொண்டால் அவர் கூட சூரியனோட சாரத்தில் வந்திருக்கிறாரு. அவர் உத்திரத்தில் இருக்கிறாரு. சூரிய பகவான் நமக்கு ஒளிமயமான ஒரு அற்புதமான வாழ்க்கை தரக்கூடிய கிரகம். ஆக இந்த சூரிய சந்திர கிரகங்கள், அதாவது குரு பகவான் சந்திர சாரத்தில் இருக்கிறது நமக்கு அது போலவே கேத்து பகவான் சூரியனோட சாரத்தில் வருது என்பது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உயர்ந்த நிலைகள் அடையிறதுக்கு, ஆன்மீகத்தில் ஒரு மிகுந்த ஒரு கோவில் சம்பந்தமான விஷயங்களை பார்க்கறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான யோகம் என்பதை நமக்கு டிசம்பர் மாதம் காட்டிக்கிறது. ஆக இந்த டிசம்பர் மாதத்தினுடைய பொதுவாக நமக்கு 12 ராசிகளுக்கு இப்படி இருக்கும், ஒவ்வொரு யோகத்திനും இப்படி கொடுக்கும். இந்த கிரக சஞ்சாரங்கள் எத்தகையான ஒரு சாதக நிலைகள் நமக்கு பாதக நிலைகள் உண்டாக்க போகிறது அப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனியாக பார்க்கலாம். ஆக கிரகங்களுடைய ஆய்வு பார்க்கும்போது மிக சிறப்பான முறையில் நமக்கு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு விசேஷமாக இருக்கிறாரு. ராகு பகவான் குரு வீட்டில் அமர்ந்து கொண்டு எதிர்பாராத தனலாபம் கொடுக்கறதுக்கு அவர் தயாரான நிலையில் இருக்கிறார். குரு வீட்டில் இருக்கும்போது ராகு எதிர்பாராத அதிருஷ்டத்தை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மை. உலகத்துக்கே அவர் கொடுக்குறாரு. ஸோ குரு பகவான் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறாரு. இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறது. அதுபோல சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோண வக்கரத்தில் இருக்கிறது அமைத்து தருகிறது. அதுபோல கேது நமக்கு புதனுடைய வீட்டில் இருந்து கொண்டு விசேஷமாக இருக்குது. இனி ஒவ்வொரு ராசிக்கு அற்புதமான யோக நிலைகள் எப்படி இருக்குதுன்றது நம்ம ஒவ்வொன்றாக அலசி பார்ப்போம். டிசம்பர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு மகத்தான யோகத்தை தரக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. காரணம் என்றால் ராசிநாதனாகிய புத பகவான் மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் பாவத்தில் பலமாக நின்று இருக்கிறார். அடுத்து 7ஆம் பாவத்துக்கு செல்கிறார். புதன் 6ல் இருக்கிறது என்பது, அது செவ்வாய் வீட்டில் இருக்கிறது என்பது ஆராய்ச்சி திறமை பண்ணும். அது சூரியனோட சேர்ந்தால புதாதித்ய யோகம். பெரும்பாலும் இந்த நிபுண யோகம்னு சொல்லக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் என்பது பர்டிகுலர்லி விருச்சிக ராசியில், அதாவது ஸ்கார்பியோ சைன்ல இருந்த சயின்டிஸ்ட் ஆவாங்க நிறைய பேர். செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ரொஃபஸர்ஸ் ஆவாங்க. டாக்டரேட்ஸ் எல்லாம் அதிகபட்சமாக இந்த ரீசர்ச் ஓரியன்ட் எல்லாம் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும், இந்த ரீசர்ச் ஓரியன்டு சீருடை பணிகளில் உள்ளவங்க, மிகப்பெரிய ஒரு இஸ்ரோ சயின்டிஸ்டுகள், இவங்க எல்லாம் கூட சூரியன் புதன் பலமாக இருந்திருந்து விருச்சிகத்தில் இருந்தால் மிகப்பெரிய ஒரு இன்வென்டட் சைன் அது.
அந்த சைனில் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசிக்கு வந்து யோகாதிபதி, அதாவது நமக்கு பாக்யாதிபதி யோகாதிபதியை பார்க்க வேண்டும். யோகாதிபதி சனி பகவான், பாக்யாதிபதி வந்து அதே பாக்யாதிபதி சனி பகவான், யோகாதிபதி சுக்கிரன் ஒருவனே யோகனா வருகிறான். ஏன் பாக்யாதிபதி சனி பகவான் யோகமாக வரவில்லை என்றால் அவருக்கு அஷ்டமாதிபத்தியம் என்ற ஒரு கெட்டாதிபத்தியம் சனி பகவானுக்கு சம்பந்தப்படுது. அதனால்தான் அவர் வந்து பாக்கியத்தை மட்டும் தர முடியாது. அதனால புதாதித்ய யோகம், அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு இல்லை. காரணம் என்றால் சனிக்கு வந்து அஷ்டமாதிபத்தியம் வருது. 8, 9 கூடவனாக சனி வருகிறார். 9ல் பலமாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து அஷ்டமாதிபத்தியம் என்ற கெட்டாதிபத்தியம் சம்பந்தப்படுவதனால அந்த தகுதி வந்து சனி பகவான் இழந்து விடுகிறார். ஆக இங்கே 10ஆம் வீடு குரு பகவான், 9வது வீடு சனி பகவான். ஆக தர்ம கர்மாதிபதி யோகம் என்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடையாது. காரணம் என்னாலும் சனி வந்து அஷ்டமாதிபத்தியம் பெறுவதனால. இது ஒரு சப்ஜெக்ட். செகண்ட் நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு பேச்சுக்களை குரு பகவான் நமக்கு வந்து விரயத்தில் இருக்கிறாரு. மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வந்து விரையாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. அவரை மறைந்திருக்கிறதே நல்லது. அவருடைய வலிமையான நிலை என்பது குன்றிவிட வேண்டும், மறைந்திட வேண்டும், அல்லது நீச்ச நிலையில் இருக்க வேண்டும், அல்லது குரு வந்து கெட்டுவிட வேண்டும். ஆக 12ல் மறைந்திருக்கிறார். ஸோ பாதகத்தன்மை என்பது மறைந்து விடுகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு பயங்கரமான ஜாக்பாட். இதன் விளைவாக அவர் 4ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. நமக்கு வண்டி வாகனங்களை, வீடு, நீண்ட வருஷங்களை நமக்கு வந்து இடம் வாங்கியிருக்கிறோம், வீடு கட்டலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் பணம் வர மாட்டேங்குது. அப்படி பணம் வந்தாலும் அது வேறு விதத்திலும் செலவாகி நம்ம வீடு கட்ட முடியல. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு பழைய வண்டி நம்ம மாற்றிடலாம், நீண்ட நாளாக நம்ம நினைக்கிறோம், மாற்ற முடியல. புது வண்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கப்படுகிறது. அது போலவே நம்ம என்ன பிறந்தலேருந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த வகையான ஒரு நன்மை இல்லையே, ஒரு தாயார் மூலமாக ஒரு சொத்துக்கள் எதுவும் வரல, பல எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த 4ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுவதனால எல்லா நிறைவுகள் நீங்கள் பெறக்கூடிய காலமாக இது அமைந்து விடுகிறது. எல்லா இதோட 6ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுகிறது. 6ஆம் பாவத்தில் குரு பார்வை விழுகிறதுனால தான் மிகப்பெரிய நன்மைகள் நம்ம காத்திருக்கிறது. ஏன்னா 6ஆம் வீடு வந்து எப்போவுமே தொந்தரவு கொடுக்கக்கூடிய கெட்ட ஸ்தானம். அதாவது எதிர்கள் வந்து நமக்கு தொந்தரவு பண்ணுவது என்பதை, வம்பு வழக்குகள், வாஜ்யங்கள், பிரச்சனைகள், அப்புறம் வந்து கடன் தொல்லைகள், நோய் நொடிகள், ஆஸ்பத்திரி செலவுகள், இதெல்லாம் வரக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதாவது எதிர் வம்பு தும்பு எல்லாம் காட்டக்கூடியது. இந்த இடத்து மேலே குரு பார்வை விழும்போது இதெல்லாம் கட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கும். எந்த பிரச்சனையும் எதுவும் வந்து நமக்கு எந்த வகையிலும் தொந்தரவு வராது. நீண்ட காலமாக இருந்திருந்த வயது கேஸுகளில் கூட நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நிலை, கோர்ட்டு வழக்கு வாஜ்யங்களில் வெற்றி பெறக்கூடிய நல்ல அற்புதமான யோகம் தரக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து 8ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால 8ஆம் வீடு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அது சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால 8ஆம் வீடு தான் நீண்ட நாட்களை உடம்புல இருந்த நோய் நொடிகள், குரோனிக் டிசீசஸ் சொல்லுவோம், நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற வியாதிகள் எல்லாம் மறையக்கூடிய நிலை என்பது, அதுக்கு ஒரு தீர்வு என்பது, எதிர்பாராத தன அதிருஷ்டம் என்பது, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டு கிடைக்கக்கூடிய நிலை என்பது, இது போன்ற அற்புதமான நிலை மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறது. அது சனி பகவானுடைய சாரத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் உத்திராட்டாதில். சனி பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் வலிமையான நிலையில் இருக்கிறாரு. இவர் சதயத்தில் இருக்கிறாரு. ஸோ ராகு சனி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அதனால தான் 9, 10 கூடியனுடைய கிரகங்களுடைய ராகு கேத்துக்கு, ராகு சனி வந்து நமக்கு வந்து பரிவர்த்தனை பெறுவது என்பது இது எதிர்பாராத அந்நிய நாட்டில் உள்ளவங்களுக்கு, வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக காலமாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ மிதுன ராசி நம்மளுக்கு இது ஒரு எதிர்பாராத ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய காலமாக எடுத்து காட்டுகிறது. 4 இருக்கின்ற செவ்வாய் வந்து உத்திர நட்சத்திரத்தில் சாரத்தில், சூரியனோட சாரத்தில் இருக்க சூரியன் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால எதுவும் வந்து துணிச்சு செயல்படக்கூடிய நிலை யோகம் என்பது. சுக்கிர பகவான் வந்து நமக்கு 7ஆம் வீட்டில் பலமான உட்கார்ந்ததுனால களத்திர தோஷம் செய்தவளும் கூட நமக்கு நன்மைகள் அள்ளி தருவார். ஆக மொத்தத்தில் ஆண்டு கிரகங்களுடைய சப்போர்ட்டு, யோகாதிபதி சப்போர்ட்டு, ஆண்டு கிரகங்கள்னா பர்டிகுலர்லி இந்த சனி பகவான், குரு பகவானுடைய சப்போர்ட். ஏன்னா குரு பகவான் நமக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கிறாரு. ஸோ அபரிமிதமான தனம் செல்வங்கள் அடியக்கூடிய, அதாவது பெறக்கூடிய நிலை என்பது நமக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுது. டிசம்பர் மாதத்தில் நம்ம எடுத்துக்கொண்டால் 15க்கு மேலே சூரியன் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து அதாவது 7ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ ஒரு மிகப்பெரிய நன்மை. அதாவது டிசம்பர் 15க்கு அப்புறம் ராகு வந்து மார்கழி மாதத்தில் சூரியன் வந்து நமக்கு வந்து குரு வீட்டில் வராரு. மிகப்பெரிய ஒரு ஆச்சாரமான ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது.
ஆக துணிச்சலாக நீ செயல்படக்கூடிய ஒரு காலம், எதை எடுத்தாலும் கூட. அதுதான் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு பாதகத்தன்மை, குருவால் பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது. அவருடைய பார்வை நம்மளை வந்து பிரகாசிக்க செய்கிறது. பாக்கியாதிபதி சனி பகவான் வக்கரமடைந்து எதிர்பாராத பாக்கியத்தை தன்னோட கெட்டாதிபத்தியம் கொண்ட எட்டுக்கூடிய பாக்கியத்தை, கெட்டாதிபத்தியத்தினோட தன்மை வந்து அங்கே மறைந்து விடுகிறது. மிகப்பெரிய யோகம் செய்கிறது. 10ல் ராகு வந்து ஒரு பாவி இருக்க வேண்டும், ராஜயோகம் தரக்கூடிய நிலையில் ராகு இருக்கிறாரு. அதுவும் சனி பகவான் நட்சத்திரத்தில் உட்கார்ந்ததுனால மிகப்பெரிய பதவி உயர்வு, மிகப்பெரிய வெளிநாடுக்கு சொல்லக்கூடியது, விரும்பிய இடங்களை, அரசியல் ரீதியான பதவி பட்டங்கள், பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள், இது போன்ற அற்புதமான விஷயங்களோட டிசம்பர் மாதம் வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தருகிறது. அதாவது நாம் இன்னும் எடுத்துக்கொண்டால் மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினுடைய யோகத்தை நாம் எடுத்துக்கொண்டால் 6-11 கூடையவனாக, 6-11 கூடையவனாக வர்றதுனால தான், கெட்டவனாக இருக்கிறதுனால தான் அவர் ஏற்கனவே வலுவிழந்திருக்கிறாரு. அவருடைய ஜனவரி 20 வரை கூட நமக்கு வந்து செவ்வாய் வலுவிழந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் மிகப்பெரிய நன்மைகள் அவங்களை காத்திருக்கிறது. அது நம்ம ஒரு புறம் இது கிளியராக பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து திருவாதிரை நட்சத்திரம் ராகு வந்து ரொம்ப பலமான நிலையில் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரை வந்து சனி பகவானோட சாரத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் ஏற்கனவே பாக்கியத்தில் இருக்கிறாரு. ஸோ மிதுன ராசி நம்மளுக்கு பாக்கியம் கொட்டுமென்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆக பர்டிகுலர்லி நமக்கு வந்து இந்த திருவாதிரை பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழில் ரீதியான உயர்வினை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவது என்பது உறுதியாக காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு, 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. காரணம் என்றால் குரு பகவான் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக வராரு, அவர் 12ல் மறைஞ்சிருக்கிறாரு, அவர் உங்களுக்கு தனாதிபதி 2ஆம் வீட்டினுடைய சாரத்தில் இருக்கிறார். மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய, அதாவது இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு எதிர்பாராத ஒரு அதிருஷ்டமான வாய்ப்புகள் என்பது, உத்தியோகத்தில் உயிர்வினை என்பது, எதிர்பாராத தன சம்பத்துகளை பெறுவது என்பது டிசம்பர் மாதத்தில் தொட்டது பூரா உங்களுக்கு துவங்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான காலமாக மிதுன ராசி நம்மளுக்கு அமைந்து விடுகிறது. சர்வே ஜனா சுக்கினோ பவந்து.